Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பழைய அம்பர்லா சுடிதார்ல இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான டோர் மேட் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். ரொம்பவே அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு ராயல் லுக்ல இருக்கும். சோ இந்த டோர் மேட். சோ வாங்க friends எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Friends, இந்த அம்பர்லா சுடிதார் ஆல்ரெடி நான் வந்து இதுல ஒரு மேட் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்கிற இந்த கிளாத் அதாவது கீழே இருக்கிற இந்த பார்டரை வச்சு நம்ம வந்து ஒரு மேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அம்பர்லா சுடிதார் அப்படின்னாலே நல்ல ஒர்க்குள்ள சுடிதார்னாலே இவ்வளோ ஹெவியான பெரிய பாட்டம் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஐடியா தான். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்காக நூல் கோத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தச்சிட்டே ஃபுல்லாக அந்த ஃபுல் அம்பர்லாவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சுடிதாரில் இருந்த ஃபுல் அம்பர்லா அந்த ரவுண்டையும் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ சுருக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி முழுசாக நம்ம தைச்சிட்டு சுருக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சுருக்கிடாமல் கொஞ்சமாக நடுப்புற கொஞ்சோன்னு கேப் விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஓரத்தை நம்ம வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த ஊசி நூலாலேயே தைச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக விட்டுட்டு கேப் விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சுருங்கும், அதுக்காக. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதை மாதிரியே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓரத்தை தைச்சிடலாம். இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு சுடிதாரோட இந்த ஓரத்தை வச்சுட்டு நம்ம ஒரு அம்பர்லா சுடிதார ஓரத்தை வச்சுட்டு இவ்வளோ அழகான ஒரு மேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஐடியாவும் திங்கிங்கும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதில் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி தான் ஒரு பொருள் நம்ம வந்து அழகுப்படுத்தணும்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான கிளாத், வேஸ்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு பொருள்லையுமே நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அது ஒரே பீஸாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு திக்கான பெட்ஷீட் கிளாத்ஸ் இல்லை ஒரு டவல் கிளாத் அந்த மாதிரி திக்கான கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து அந்த கிளாத் மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தைச்ச இந்த மேட்டை வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா டோர் மேட் வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஃப்ளோரில் வந்து க்ரிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஏதாவது ஈரம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊசி நூலால் பண்ணினாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம இந்த ஃபுல் ரவுண்ட் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணும்போது பின் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெஷர் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு பின்னாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ஈஸியான மேட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட் அப்படின்னாக்கா ஸோ இந்த மேட்டை கூட சொல்லலாம். இதில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஏன் ஒரு மேட் பண்ணக்கூடாது, அதுவும் வந்து நல்ல ஒரு ஒர்க்காக ஒரு டிசைனான ஒரு மேட் கிடைக்குமே அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை பண்ண இறங்கினேன். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம சுருக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீட் மாதிரி கிடைக்கும் மடிப்பு. ஸோ அது மேலே தான் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஊசி நூலால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் ஏதாவது மெஷர் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில், அதாவது நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அட்ராக்டிங்கான ஒரு ரெட் கலரில் நான் வந்து சென்டர் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக பின் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை தைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே கொஞ்சமாக வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. உள்ளுக்குள்ளே திணிச்சு விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு பொடப்பலாக ஒரு பஃப்னு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நல்லா வந்து எடுப்பாக தெரியும். ஒரு ஃப்ளவர் லுக் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளே இந்த மாதிரி திணிச்சு விட்டுடுறேன். விட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓரங்களில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே பின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் மேலே நான் ஒரு தையல் போட போகிறேன்.
எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தைக்கும்போது ஒரு பின்னாக கழட்டிட்டு தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு மெஷர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஃபுல் ரவுண்டையும் வந்து நான் தைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல் ரவுண்டையும் தைச்சாச்சு. இது மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த அந்த ஓரங்கள் வந்து தெரியாது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சுடிதார்லேருந்து எடுத்த லேஸ் தான் இது. ஸோ அதையே வச்சுட்டு நான் இந்த ஓரத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ நைட்டி வந்து பழசாச்சுன்னா கூட அதில் வந்து ஒரு தலகாணி மேட்டு ஸோ அதை மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அம்பர்லா சுடிதார், அதுவும் இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் உள்ள அம்பர்லா சுடிதார்லாம் என்ன பண்ணுறது, எம்ப்ராய்டிங் உள்ள அம்பர்லா சுடிதார்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு அழகான ஒரு மேட் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சும் அந்த ரவுண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சூப்பரான ஒரு டோர் மேட் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக ராயல் லுக்கில் இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்டான சுடிதார் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக சொல்லுங்கள். எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.